ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு கரியர் பாயிண்ட் தமிழ் யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னாக்கா, ஐபிபிஎஸ் கிளர்க்கோட நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். நாம் பேங்க் செக்டாரில் வேலைக்கு போகணும் அப்படின்ற ஒரு ஜாப், அந்த ஜாப் வந்து ஒரு ட்ரீமாக நினச்சிட்ருக்கவங்களுக்கு இது ஒரு கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இன்றைக்கி தான் இந்த ஐபிபிஎஸ் கிளர்க் 2021 நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ இதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வீடியோ பாருங்கள். ஸோ ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நான் இதில் சொல்லியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஐபிபிஎஸ் கிளர்க் எக்ஸாம் 2022 அண்ட் 2023 இந்த ஃபினான்ஷியல் இயர்க்கான ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் தான் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் இப்போது என்னென்ன பேங்க் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட் பார்க்கலாம். ஸோ பேங்க் ஆஃப் பரோடா, Bank of Baroda, Bank of India and Bank of Maharashtra, Canara Bank, Central Bank of India, Indian Bank, Indian Overseas Bank, Punjab National Bank, Punjab Sind Bank, UCO and Union Bank of India. இந்த பேங்க்ஸில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் ஐபிபிஎஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு எக்ஸாமை கண்டக்ட் பண்ணி கொடுக்குற ஒரு அசோசியேஷன் மாதிரி. ஸோ இவங்க நான் இப்போ சொன்ன பேங்க்ஸ் எல்லாம் அவங்களோட வேக்கன்சி வந்து ஐபிபிஎஸ் கிட்ட கொடுத்துருவாங்க. அவங்க ஐபிபிஎஸ் வந்து என்ன பண்ணுவாங்கனாக்கா, அந்த பேங்க்ஸ்க்கு தேவையான எம்ப்ளாயீஸை வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணி அந்த பேங்க்குக்கு வந்து போஸ்டிங் போடுவாங்க. ஸோ இதுதான் ஐபிபிஎஸோட முக்கியமான வேலை. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி டேட்டில் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு நோட்டிஃபிகேஷன். அதாவது 11/7/2021 நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகிருக்கு. நாளைய டேட், அதாவது 12/7/2021 நாளைய டேட்லேருந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ நாம் இந்த போஸ்டிங்க்கு அப்ளிகேஷன் போடணும் அப்படின்னு நினச்சோம்னா நாளைக்கு லிங்க் வந்து ஓப்பன் ஆகிடும். நாளையிலேருந்து நம்ம அப்ளிகேஷன் போட்டுக்கலாம். இதுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்குது, நான் பின்னாடி சொல்கிறேன். அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் பின்னாடி சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகிற டேட் வந்து 12/7/2021. இது அப்ளிகேஷன் முடிகிற டேட் வந்து பார்த்திங்கனாக்கா 1/8/2021. இந்த இன்பிட்வீன் டேட்குள்ளே, அதாவது 12/7/2021 1/8/2021 இந்த டேட்குள்ளே நம்ம அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி அப்ளிகேஷன் ஃபீஸையும் நம்ம பே பண்ணியிருக்கணும். ஸோ அப்போ தான் நம்ம அப்ளை பண்ணி தான் அர்த்தம். ஸோ சில பேர் என்ன பண்ணால் அப்ளிகேஷன் மட்டும் போட்டுட்டு ஃபீஸ் பே பண்ணாமல் இருப்பாங்க. ஸோ அப்போ அந்த மாதிரி ஃபீஸ் பே பண்ணாமல் இருந்தால் அவங்க வந்து அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கம்ப்ளீட்டட் ஆன மாதிரி கன்சிடர் பண்ண மாட்டாங்க, அப்ளிகேஷனே எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ அதனால் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபுல்லாக ஃபில் பண்ணுற டேட் வந்து 1/8/2021. ஸோ இது முடிஞ்ச பிறகு நெக்ஸ்ட்டு அதே தான் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இங்கே 12/7/2021 1/8/2021 இப்போ நான் சொன்னதே தான் சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் பே பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட். அடுத்து ப்ரீ எக்ஸாம் ட்ரைனிங் அப்படிங்கிறது வந்து ப்ரீ எக்ஸாம் ட்ரைனிங் சென்டர் அப்படிங்கிறது எஸ்சி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து அவங்க ப்ரீ எக்ஸாம் ட்ரைனிங் அப்படின்னு ஒன்று கொடுப்பாங்க. ஸோ அதோட ஹால் டிக்கெட் வந்து ஆகஸ்ட் 2021 மட்டும் கொடுத்துறாங்க. ஏன்னா அது கொரோனா பேண்டமிக் டைம்னால பர்டிகுலர் டேட் எதுவும் கொடுக்கல. ஆகஸ்ட் 2021 மட்டும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இப்போ அப்ளிகேஷன் நம்ம ஃபார்ம் ஃபில் பண்ணி அப்ளிகேஷன் போட்ட பிறகு எக்ஸாம் ஹால் டிக்கெட் வரும் இல்லையா, ஹால் டிக்கெட் என்ன டேட்டில் வரும், ஹால் டிக்கெட் டேட் என்ன அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து எப்போ எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. எல்லா டேட்லையுமே கொடுத்துருக்காங்க. கண்டக்ட் ஆஃப் ப்ரீ எக்ஸாம் ட்ரைனிங், அதாவது ப்ரீ எக்ஸாம் ட்ரைனிங் ஹால் டிக்கெட் வருது ஆகஸ்ட் 2021. அந்த ப்ரீ எக்ஸாம் ட்ரைனிங் எப்போலேருந்து கண்டக்ட் பண்ணுவாங்கனாக்கா 16/8/2021 அதிலேருந்து கண்டக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. பட் என்ன பர்டிகுலர் டேட் எதுவும் கொடுக்கல. அடுத்து ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கான ஹால் டிக்கெட் எப்போ வரும்னாக்கா ஆகஸ்ட் 2021 அப்படின்னு மட்டும் சொல்லியிருக்காங்க. ஆனால் ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கு 3 டேட் கொடுத்துருக்காங்க. இது வந்து மேபி சேஞ்சஸ் ஆகலாம். ஏன்னா இந்த பேண்டமிக் எப்படி இருக்குது அதை பொறுத்து மேபி இந்த டேட் வந்து மேபி சேஞ்சஸ் ஆகலாம். நிறைய டைம் சேஞ்ச் ஆகிருக்கு. பட் அவங்க வந்து 3 டேட் கொடுத்துருக்காங்க. 28/8/2021, 29/8/2021, 4/9/2021 இந்த 3 டேட்லேயுமே அப்ளிகேஷன் போட்டவங்களுக்கு எக்ஸாம் நடத்தி அவங்க முடிச்சுருவாங்க. ஒன்ஸ் ப்ரிலிமினரி கிளியர் பண்ண பிறகு நம்மளுக்கு வந்து மெயின்ஸ் எழுதுவோம். ஸோ மெயின்ஸுக்கு ஹால் டிக்கெட் வந்து அக்டோபர் 2021 அதுக்கான மெயின்ஸ் எக்ஸாம் வந்து 30/10/2021 அதுலேயும் நமக்கு
நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் அப்படின்னா எல்லா ப்ராசஸும் இன்டர்வியூ இல்லை, ஐபிபிஎஸ் கிளர்க்கு இன்டர்வியூ கிடையாது, ஒன்லி ப்ரிலிமினரி அண்ட் மெயின் எக்ஸாம் ஒன்லி. இப்போ மெயின் எக்ஸாமில் கிளியர் பண்ணிட்டு டேரக்ட் போஸ்டிங் தான். ஏப்ரல் 1 நெக்ஸ்ட்டு ஃபினான்ஷியல் இயர் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த ஏப்ரல் 1 இருந்து நம்மளுக்கு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட், அதாவது அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அப்படின்னு சொல்லலாம், அது கொடுப்பாங்க. ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்னா இந்த பேங்க்கில் செலக்டாக இருக்கீங்க அப்படின்னு மட்டும் உங்களுக்கு வரும். அதுக்கப்புறம் எப்போ போஸ்டிங் அப்படிங்கிறது வந்து அவங்க ஒவ்வொரு பேங்க் இண்டிவிஜுவல் பேங்க் முடிவு பண்ணுறது. ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா மினிமம் 20 இயர்ஸ்லேருந்து மேக்ஸிமம் 28 இயர்ஸ் வரலும் இருக்கவங்க இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். அதுலேயும் பர்டிகுலர் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். பர்டிகுலர் இந்த இடத்துல வந்து டேட் கொடுத்துருக்காங்க. ஒரு நிமிஷம். ரெண்டு 7/1993 அப்புறம் பிறந்தவங்களும் 1/7/2001 அதுக்கு முன்னாடி பிறந்தவங்களும் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அதாவது 2/7/1993 அப்புறம் பிறந்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். சாரி தப்பாக சொல்லிட்டேன். 2/7/1993 முன்னாடி பிறந்தவங்க அண்டு 1/7/2001 முன்னாடி பிறந்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். பிகாஸ் அந்த ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. 20லேருந்து இங்கே வந்து 28 ஏஜ், இந்த ஏஜ் குரூப்பில் இருக்கவங்க மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை தான் சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு சில கம்யூனிட்டிக்கு வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த 28 ஏஜ் இருக்கு இல்லையா, ப்ளஸ் அந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன், கம்யூனிட்டி பேஸ்டு ஏஜ் ரிலாக்ஸேஷன். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஷெட்யூல்டு கேஸ்ட் அவங்களுக்கு வந்து 5 இயர்ஸ். அப்போது 28 + 5 அப்படின்னாக்கா 33 ஏஜ் வரலும் அவங்க எழுதிக்கலாம். அதர் பேக்வேர்டு ஓபிசி நான் க்ரீமி லேயர், அதாவது நான் க்ரீமி லேயர்னு ஒன்றும் இல்லை, 8 lakhsக்கு அவங்களுடைய இயர்லி இன்கம் வந்து 8 lakhsக்கு கம்மியாக இருக்கவங்க வந்து நான் க்ரீமி லேயருக்குள்ளே வருவாங்க. ஸோ அதாவது வேறு அதுக்கு உள்ளே போக வேண்டாம். ஸோ அதை மட்டும் தெரிஞ்சுக்க. அவங்க வந்து 3 இயர்ஸ், அப்போ 3 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன்னா 31 வரல எழுதலாம். ஸோ பர்சன் வித் டிசபிலிட்டி பர்சன்ஸ் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு 10 இயர்ஸ், ஆக்சுவலாக 10 இயர்ஸ். ஸோ அதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷனில் இருக்க பார்த்துக்கோங்க. நீங்கள் எக்ஸ் சர்வீஸ் மேன்ஸ் அவங்களுக்குலாம் ரிலாக்ஸேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. எனி டிகிரி வந்து எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன். ஸோ நம்ம எந்த டிகிரி படித்தவங்களாக இருந்தாலும் இந்த இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதுதான் எக்ஸாமோட பேட்டர்ன். எக்ஸாம் எப்படி இருக்குனாக்கா ரெண்டு விதமாக இருக்கும். ஒன்று வந்து ப்ரிலிமினரி எக்ஸாம், இன்னொன்று வந்து மெயின்ஸ் எக்ஸாம். ஸோ ப்ரிலிமினரி எக்ஸாமில் நமக்கு 3 சப்ஜெக்ட் இருக்கும். 3 சப்ஜெக்ட்னா 3 பேப்பர். 3 பேப்பர்னால் 3 பார்ட்டாக இருக்கும் எக்ஸாம். இப்போ பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ் இருக்கும், நியூமெரிக்கல் எபிலிட்டி அண்ட் ரீசனிங். ஸோ 3 பார்ட்டும். இங்கிலீஷில் வந்து 30 கொஷின் 30 மார்க்ஸ் 20 minutes. அடுத்து வந்து நியூமெரிக்கலில் வந்து 35 கொஷின்ஸ் 35 மார்க்ஸ், அடுத்து வந்து 20 minutes. அடுத்து ரீசனிங்கில் 35 கொஷின் 35 மார்க்ஸ் 20 minutes. இது வந்து செக்ஷனல் டைமிங். இப்போ ஒன்ஸ் வந்து இங்கிலீஷ் ஓப்பன் ஆகுது அப்படின்னாக்கா இங்கிலீஷ் வந்து 20 minutesல க்ளோஸ் ஆகிடும். 30 கொஷின்ஸ் வந்து 20 minutesல க்ளோஸ் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து நியூமெரிக்கல் பார்ட் ஓப்பன் ஆகும். அது வந்து 35 கொஷின் அந்த 20 minutesல க்ளோஸ் ஆகிடும். அடுத்து ரீசனிங் 20 minutesல க்ளோஸ் ஆகிடும். ஸோ டோட்டல் எக்ஸாமோட டைமிங் பார்த்திங்கன்னா 1 hour. ஸோ இது வந்து ஒன்ஸ் நம்ம ப்ரிலிமினரி கிளியர் பண்ணிட்டோம்னா அப்புறம் நம்மளுக்கு மெயின்ஸ். ஸோ மெயின்ஸோட சிலபஸ் எப்படி இருக்குன்னா ஜென்ரல் அவேர்னஸ், இதுலேயும் ஜென்ரல் இங்கிலீஷ் இருக்கும், அடுத்து வந்து ரீசனிங் இருக்கும், அடுத்து குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் இருக்கும். சரிங்களா? ஸோ இதில் ஜென்ரல் அண்டு ஃபினான்ஷியல் அவேர்னஸில் வந்து 50 கொஷின் 50 மார்க். அடுத்து இங்கிலீஷில் வந்து 40 கொஷின் 40 மார்க். ரீசனிங்கில் மட்டும் 50 கொஷின் 60 மார்க்ஸ். அடுத்து குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடில் 50 கொஷின் 50 மார்க்ஸ். இதுக்கு ஜென்ரல் அவேர்னஸ்க்கு 35 minutes, ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு 35 minutes, ரீசனிங்க்கு 45 minutes அண்டு குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடுக்கு 45 minutes. டோட்டலாக 160 minutes நமக்கு எக்ஸாமோட டைமிங் இருக்கும். ஸோ டோட்டலாக 190 கொஷின்ஸ்
200 மார்க்ஸ். ஸோ இது வந்து கட் ஆஃப் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா மெயின்ஸ் கட் ஆஃப் வச்சு தான் உங்களுக்கு போஸ்டிங் போடுறதுனால ஓரளவுக்கு டஃப்பான காம்படிஷன் இருக்கும். ஸோ இப்போது ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா அந்தமான் நிக்கோபார், ஆந்திரா, அருணாச்சல பிரதேஷ் இந்த மாதிரி நிறைய கொடுத்துருப்பாங்க. ஸோ நமக்கு வந்து 2 அப்ளை பண்ணலாம். ஒன்று தமிழ்நாடு, இன்னொன்று வந்து பாண்டிச்சேரி. ஸோ 2 அப்ளை பண்ணலாம். ஸோ நம்ம இப்போ தமிழ்நாடோடது பார்க்கலாம். இப்போ பாண்டிச்சேரி வேகன்சிஸ் பார்த்திங்கன்னா பெருசாக ஒன்றும் இல்லை வேகன்சியே. டோட்டலாகவே ஒரு 3 வேகன்சிஸ் தான் இருக்குது. அது ஒன்று சென்ட்ரல் பேங்க்கில் இருக்குது, அடுத்து வந்து சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவில் கனரா பேங்க்கில் 2 தான் இருக்குது. நமக்கு முக்கியம் வந்து தமிழ்நாடு. ஸோ வந்துட்டோம் தமிழ்நாடில் எவ்வளோ ஸ்டேட்டில் எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது அப்படிங்கிறது இப்போ இம்பார்ட்டன்ட். பேங்க் ஆஃப் பரோடா இப்போது அப்பியர் ஆகலை அவங்க எக்ஸாமுக்கு. மேபி ஃப்யூச்சரில் வந்து என்ன எக்ஸாம்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணி முடித்த பிறகு அவங்களுடைய எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணி முடித்த பிறகு வர மாட்டாங்க. மேபி அப்ளிகேஷன் டேட் முடிஞ்ச பிறகு கூட அவங்க பார்ட்டிசிபேஷனை கூட அனௌன்ஸ் பண்ணலாம் எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது அந்த மாதிரி. ஸோ அதனால் இது வந்து பார்ட்டிசிபேஷன் பேங்க் பட் நாட் என்ஆர் அப்படிங்கிறது வந்து ஃப்யூச்சரில் அவங்களோட வேகன்சி மேபி கொடுக்காமையும் போகலாம், அது அவங்களுடைய விஷயம். இப்போ பேங்க் ஆஃப் இந்தியாவில் டோட்டலாக பார்த்திங்கன்னா இங்கே ஒரு 3 வேகன்சி, எஸ்சி 3 வேகன்சிஸ், அடுத்து ஓபிசி 5 வேகன்சி, இடபிள்யூஎஸ் 2 வேகன்சி, ஜென்ரல் 11, டோட்டலாக 21 வேகன்சி. அது மாதிரி ஒவ்வொரு பேங்க்லேயும் கொடுத்துருக்காங்க. கனராவில் ஒரு 90 வேகன்சி, அடுத்து பஞ்சாபில் ஒரு 5 வேகன்சி, அடுத்து யூகோ பேங்க்கில் ஒரு 5 வேகன்சி. டோட்டல் இங்கே பார்த்தோம்னாக்கா இங்கே ஒரு யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ஒரு எஸ்சி 6 வேகன்சி, எஸ்டி ஒரு 2 வேகன்சி, இடபிள்யூஎஸ் ஒரு 21 வேகன்சி, அடுத்து ஜென்ரல் 148, இங்கே வந்து 147 வேகன்சி யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவில். அடுத்து கனராவில் ஹையஸ்ட் வந்து யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா, அடுத்து பார்த்திங்கன்னா கனராவில். ஸோ அடுத்து வந்து ஒரு பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ இதெல்லாம் இப்போ கால்குலேட் பண்ணால் ஒரு 200+ வேகன்சிஸ் வரும். ஸோ இந்த வேகன்சிஸ்க்கு அதாவது தமிழ்நாடுக்குள்ளே மட்டும்தான் நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஒரு 200+ வேகன்சிஸ் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸாம் சென்டர்ஸை பொறுத்தவரையிலும் ப்ரிலிமினரிக்கு வந்து இந்த ப்ரிலிமினரிக்கு பார்த்திங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், ஈரோடு, மதுரை, நாகர்கோவில், சேலம், தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர். ஸோ இதெல்லாம் இருக்குது. அடுத்து மெயின்ஸ் எக்ஸாம் பார்த்திங்கன்னா சென்னை, மதுரை, திருநெல்வேலி இந்த இடம்லாம் மெயின்ஸ் எக்ஸாமுக்கு வந்து ஹால் போடுவாங்க. ஸோ நம்ம இன்னும் லாஸ்ட் ஒன்று நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. இம்பார்ட்டண்ட்டாக எக்ஸாம் ஃபீஸ் பற்றி பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ எக்ஸாம் ஃபீஸ் பார்த்திங்கன்னா இப்போ எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூபிடி, எக்ஸ் சர்வீஸ்மேன் இவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா 175 ருபீஸ் வித்து ஜிஎஸ்டி. இந்த எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூபிடி, எக்ஸ் சர்வீஸ்மேன் இவங்கெல்லாம் தவிர மீதி எல்லாருக்கும் 850 ருபீஸ் வந்து எக்ஸாமோட அப்ளிகேஷன் ஃபீஸாக அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, இன்க்ளூடிங் எல்லா ஜிஎஸ்டியும். ஸோ இதில் வந்து நம்ம ஒரு ஃபைனலாக நம்ம ஒரு கவர்மெண்ட் பேங்க்கில் ஒரு டீசெண்டான ஜாபில் போய் உட்காரணுன்னு ஆசைப்பட்றவங்க இந்த நோட்டிஃபிகேஷனை கண்டிப்பாக பார்த்துட்டு அப்ளை பண்ணி கிளியர் பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.